லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாமன் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சூரியோட நடிப்புல இந்த வாரம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க படம் மாமன். படத்தோட கதை என்னன்றதை முதல்ல பார்ப்போம். படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, சூரி தன்னோட அக்காவோட ஒரு ஊரில் இருக்காரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் மேலே ஆகுது, ஆனால் குழந்தை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கவங்களாம் கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க. மன வருத்தத்தில் இருக்கிற அக்காவுக்கு திடீரென ஒரு நாள் அவங்களும் கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துடுது. குழந்தை பிறந்த உடனே தூக்கி அப்படியே மாமா கிட்ட கொடுத்துட்றாங்க, நீயே வளருப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க, அவங்க வேலைக்கெல்லாம் போகிறதுனால அவரை சூரியை பார்த்தா ரொம்ப பாசம் கொட்டி அந்த குழந்தைய வளர்க்குறாரு. கிட்டத்தட்ட 5 வருஷம் இப்படியே போயிடுது. உடனே சூரிக்கும் ஒரு காதல், அவரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் ஆன உடனே இந்த பாண்டிங் வந்து விட மாட்டேங்குது. அந்த பையனும் வந்து சூரியை விட்டு பிரிய மாட்டேன்றான். இதனால் வந்து சூரியோட கல்யாண வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போ படத்தோட ப்ளஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துறோம். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு சூரி தான். காமெடி கேரக்டர்லேயே நிறைய படம் பார்த்தேன், இப்போ ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. இதுவும் வந்து சூரியோட அடுத்த கட்ட வளர்ச்சி தான் சொல்லணும். இந்த படத்தை வந்து ஃபுல்லாகவே தன் தோளில் தான் சுமக்கிறாரு சூரி. முக்கியமாக அந்த சூரி அந்த சின்ன பையனுக்கான உள்ளான பாண்டிங், இவங்க செய்கிற சேட்டைகள், அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து நடக்கும்போது நடக்கிற விஷயங்கள் அப்படின்றது வந்து இந்த முழு படமுன்றதுனால இவங்க தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். படத்தோட இன்னொரு ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் சார் இருக்கிற படத்தில் அவர் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் தான் வந்து சூரிக்கு வந்து கடைசி நேரத்தில் உதவுது. இதை வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸாக வந்து டைரக்டர் அழகாகவே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அடுத்த ப்ளஸ்ன்றது வந்து இந்த படத்தோட கதையை சொல்லலாம். ஏன்னா இது வந்து படத்தோட கதை வந்து சூரி பண்ணியிருக்காரு, சூரியோட சொந்த கதை இது. கதை என்ன, ஏன் கதையை சொல்கிறோம் அப்படின்னா, படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் சீனு. சில சீன்லாம் வந்து இது நம்ம லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்கும். ஒரு ஆண் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே தன்னோட குடும்பத்தோடு எப்படி இருக்கான், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியெல்லாம் மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்றத வந்து ஸ்க்ரீனில் வந்து டைரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. படத்தோட இன்னொரு ப்ளஸ்ஸு மியூசிக் சொல்லலாம். அழகான மியூசிக்கு நல்லாவே பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு, பாடல்கள்லாம் வந்து கேட்குற மாதிரியே இருக்குது. இந்த படத்துக்கு இதுவும் ஒரு ப்ளஸ்ஸு. படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தலாம். இப்போ படத்தோட மைனஸ் பார்த்தீங்கன்னா கதையை தான் சொல்லலாம். இது அன்றாடம் நடக்கிற நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் தான். இது எல்லாருமே வந்து கடந்து வந்திருப்போம். அப்படி இருந்தும் இது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்குது. சில ஸ்வீட்டில் சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி தகட்டுமோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. இவங்களோட அஃபெக்ஷன் ஆகட்டும், அப்புறம் அந்த சின்ன பையனாக இருக்கிற அந்த சின்ன பையன் கூட இருக்க பாண்டிங் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில். படத்தோட இன்னொரு மைனஸ் என்னன்னா, அந்த படத்தில் வர அந்த சின்ன பையனை சொல்லலாம். சில இடத்துல அவன் பண்ணுற சேட்டைகள் அது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்புறம் நம்மளே அவனை கழுத்திலே தலையிலே போடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வர மாதிரி தான் இருக்குது. அவனோட ஆக்டிங்கு, அவன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது வந்து பிசி சென்டரில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். வில்லேஜ் போன்ற இடத்துலலாம் இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டில இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.